அனைவருக்கும் வணக்கம். முருகனுக்கு 6 வளர்பிறை சஷ்டிக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பணமும் புகழும் செல்வமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பொருளாதார முன்னேற்றம் 100% மேம்படும். நமக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையும் ப்ளஸ் நமக்கு நல்ல கையில் பணம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். 6 வளர்பிறை சஷ்டிக்கு நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும், எப்படி விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ முருகனுக்கு வளர்பிறை சஷ்டி ரொம்ப சிறந்தது. மாதம் ஒரு முறை வரும் வளர்பிறை சஷ்டி. இந்த வளர்பிறை சஷ்டிக்கு நிறைய பேர் குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்வாங்க, நிறைய பேர் திருமணத்திற்காக வழிபாடு செய்வாங்க. நீங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்காக நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். இதை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா, இந்த 6 வளர்பிறை சஷ்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு வளர்பிறை சஷ்டி மிஸ் ஆகுது, அதாவது பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப மிஸ் ஆகுது அப்படின்னு அந்த டேட்டை விட்டுட்டு அடுத்து நீங்கள் அடுத்த மாதம் வளர்பிறை சஷ்டி வரும் பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் சேர்த்து 5வது 4வதாக இப்படி கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து 6 வளர்பிறை சஷ்டிக்கு நீங்கள் பூஜை செய்யணும். அதில் ஏதாவது ஒரு சஷ்டி மிஸ் ஆனால் கூட நீங்கள் கண்டினியூ தான் பண்ணணுமே தவிர மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா யாருக்கா அந்த நேரத்தில் டேட்டு வந்துடும், இல்லைன்னா எங்கேயாவது அவசரமாக நீங்கள் வெளியூர் போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் அடுத்த வளர்பிறை சஷ்டிக்கு நீங்கள் சேர்த்து பூஜை செய்து கொள்ளலாம். மொத்தம் நீங்கள் 6 முறை முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்திருக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா என்னைக்கு வளர்பிறை சஷ்டி வருதோ அதற்கு முதல் நாளே நீங்கள் வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுருங்க. முதல் நாளே நீங்கள் வீடை சுத்தப்படுத்திட்டு அதற்கான 6 அகல் விளக்கும் நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுருங்க. இப்போ நீங்கள் முதல் முறையாக விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா மாசி வளர்பிறை சஷ்டிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மாசி வளர்பிறை சஷ்டி புதன்கிழமை வருகின்றது. புதன்கிழமை 5ஆம் தேதி நினைக்கிறேன், 5/3/2025 அன்று தான் நமக்கு மாசி மாதம் வளர்பிறை சஷ்டி. இந்த நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதம் பங்குனி மாதம் வரும் பார்த்தீங்களா, அப்போது கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு முருகனுக்கு தீபத்தை ஏற்றி வைத்து விரதத்தை தொடங்கிடுங்க. உங்களுடைய வேண்டுதல் ஒரு வேண்டுதல் மட்டும் வைங்க, நிறைய வேண்டுதல் வைக்காதீங்க. பணத்திற்காக வேண்டுதல் வைக்கிறவங்க உங்களுக்கு சம்பள உயர்வு வேணும் அப்படின்னா அந்த வேலையை நினச்சி அந்த வேலையில் சம்பள உயர்வு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ தொழில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலை நினச்சி அந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க. நிறைய வேண்டுதல் வைக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கும்போது உங்களுடைய மனமானது அந்த ஒரு வேண்டுதல் மட்டும்தான் நினைத்து கொண்டே இருக்கும். அதே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும், பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ஒரு வேண்டுதல் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. 6 வளர்பிறை சஷ்டி வர அந்த வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க. அது நிச்சயமாக 6 வளர்பிறை சஷ்டிக்குள்ளே நிறைவேறும். அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முருகனுக்கு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு பால் அல்லது தேன் ஏதாவது நெய்வேத்தியம் வைத்துக்கோங்க, அல்லது பழங்கள் கூட வைக்கலாம். நீங்கள் காலையில் என்ன சாப்பிட போகிறீங்களோ அதை கூட நீங்கள் வைத்து நெய்வேத்தியமாக வைத்து அதை கூட நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் சுவாமிக்கு பொங்கல், திணை பொங்கல் வைங்க. திணை பொங்கல் நம்ம எப்படி வெண்பொங்கலில் பச்சரிசியில் வைக்கிறோமோ அதே போல் திணை அரிசியில் திணை பொங்கல் வைத்து சாம்பார் வைத்து சட்னி வைத்து கூட நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை நம்ம பிரசாதமாக எடுத்து விரத சாப்பாடுக்கு பயன்படுத்தலாம். காலை நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இல்லை எனக்கு பொங்கல் சாப்பிட முடியாது அப்படி இருப்பவர்கள் நீங்கள் 2 இட்லி வச்சு கூட சாப்பிட்டுக்கோங்க. சுவாமிக்கு 1 டம்ளர் பால் மட்டும் கூட நெய்வேத்தியம் வச்சுட்டு அந்த பாலை பிரசாதமாக எடுத்துக்கோங்க. இப்போ விரதம் இருக்கிறோம் அப்படின்னா சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியம் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. தாராளமாக நெய்வேத்தியத்தை தாராளமாக நம்ம சாப்பிடலாம், விரதம் இருந்தாலும் சாப்பிடலாம். சுவாமிக்கு வைக்கிறது எல்லாமே நமக்கு அது பிரசாதமாக மாறிடும், அதை சாப்பிடலாம். அடுத்து நீங்கள் காலையில் விளக்கேற்றி வைத்துட்டு பிறகு 11 மணிக்கு இப்படி உங்களுக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வாழைப்பழம் சாப்பிட்டுக்கோங்க, இல்லைன்னா பழங்கள் சாப்பிடலாம். பழங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சாப்பிடலாம், மாதுளம் பழம் சாப்பிடலாம், கொய்யாப்பழம் சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம். சிட்ரஸ் பழம் சாப்பிடக்கூடாது. அதாவது ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம் இது சாப்பிட்றது நமக்கு ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது, அதனால சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. ஏன்னா அது புளிப்பு சம்மந்தப்பட்டது, ஒத்துக்காது. விரதம் இருக்கிறவங்களுக்கு வயிறு ஸ்டொமக் அப்செட் கொடுக்கும். அதனால் சிட்ரஸ் பழத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க விரதம் இருக்கிறனால இன்னைக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற பழங்கள், இனிப்பான பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். மதியம் பட்டினியாக இருப்பது 100% ரொம்ப சிறந்தது. ஏன்னா காலையில் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், மதியம் ஒரு வேளையாவது நம்ம பட்டினியாக இருப்பது ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் மாலை நேரம் 6 மணிக்கு மேலே முருகனுக்கு நீங்கள் பூஜை செய்துட்டு முருகனுக்கு சந்தன குங்குமம் போட்டு வைத்து
பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. செவ்வரளி பூக்கள் அல்லது மல்லிகை பூக்கள், சாமந்தி பூ, எந்த பூக்கள் நமக்கு கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துட்டு ஒரு 6 அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு கந்த சஷ்டி கவச பாராயணம் பண்ணுங்க. இல்லை ஓம் சரவண பவாய நமக்கு 108 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மந்திரம் பிடிக்குதோ அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். சொல்லிவிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யணும். சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் விரத சாப்பாடு வந்து சாதம், பருப்பு அல்லது சாம்பார் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அல்லது சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 6 வகை சாதங்கள் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சாதங்கள் ரெடி பண்ணி கூட சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைத்துட்டு அதை நம்ம சாப்பிடலாம். லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், பொங்கல், அதாவது வெண்பொங்கல் கூட நீங்கள் வைக்கலாம். தேங்காய் சாதம் வைக்கலாம். இந்த மாதிரி 6 வகை சாதம் அல்லது ஏதாவது ஒரு சாதம் கூட நம்ம வைக்கலாம். நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம சுவாமிக்கு நைவேத்தியமாக ப்ரிப்பேர் பண்ணி வைத்துட்டு அதை பிரசாதமாக எடுத்து நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ விரதம் இருக்கிறவங்க வந்து வாழை இலை போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு தட்டு வச்சுக்கோங்க. விரதத்துக்காக ஒரு தட்டு வச்சு அதில் சாப்பிடுங்க. நம்ம அன்றாட பழங்குறோம் பார்த்திங்களா, அந்த தட்டில் சாப்பிடாம விரத சாப்பாடுக்குன்னு தனியாக ஒரு தட்டு வச்சுக்கோங்க, வைத்து சாப்பிடுங்க. அதாவது இலை கிடைக்காதவர்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மதிய நேரம் நீங்கள் தூங்கலாமான்னா தூங்காதீங்க. சும்மா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாமே தவிர தூங்கக்கூடாது. நம்ம நேரத்தை வந்து கடத்தக்கூடாது. பொழுதுபோக்காக நீங்கள் நிறைய நாடகத்தையோ அல்லது டிவியில் மற்ற படங்களையோ பார்த்து பொழுதுபோக்காதீங்க. விரதம் இருக்கும்போது நம்ம பொழுதுபோக்கக்கூடாது. சுவாமியை மட்டும்தான் நம்ம நினைத்து கொண்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேலைகளை பார்க்கலாம். முருகனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் மற்ற ஏதாவது ஒரு வேலைகள், க்ளீனிங் ஒர்க் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை பாருங்கள். இப்போ உங்களுக்கு டயர்டாக இருக்கும். வேலை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டயர்டு அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் நேரம் வந்து படுத்து ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. பகலை வந்து அந்தளவுக்கு தூங்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப முடியல அப்படின்னா ஒரு 20 நிமிடம் வரை நீங்கள் தூங்கிக்கோங்க. ரொம்ப 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம தூங்குறோம் அப்படின்னா நமக்கு அது விரதம் இருந்ததுக்கான பலன் நமக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம அதில் டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். நமக்கு தூங்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம டயத்தை போக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான பலன் அதில் கிடைக்காது. விரதம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசே நம்ம வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம உடலையும் வற்புறுத்தி இருப்பதான் விரதம். நம்ம சொகுசாக தூங்கிக்கிட்டு மதியம் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் விரதம் கிடையாது. அதற்கு நம்ம நார்மலாக நம்ம வந்து சுவாமிக்கு மாலை நேரம் பூஜை மட்டும் சிறப்பாக செய்துட்டு நம்ம போகிறதே நமக்கு சிறப்பு. விரதம் இருக்கணும்னா நம்ம இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். விரதம் இருக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து பூஜை மட்டும் செய்வதே போதும். முருகன் அதையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு வந்து அவர் ஆசீர்வாதம் நிச்சயமாக தருவார். நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும். ஒரு விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் செய்கின்ற தவறு என்ன அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது அதுதான். நான் விரதம் இருக்கிறேன், காலையில் இதை சாப்பிட்டுட்டேன், மதியம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் நான் தூங்கணும், ஒரு 2 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த 2 மணி நேரம் தூங்குறதும் காலையில் சாப்பிட்டுக்கிறீங்க, மதியமும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறீங்க. இது விரதமானா கட்டாயமாக கிடையவே கிடையாது. இது நம்ம நார்மலாக நம்ம அஸ்யூஸ்வலாக நம்ம தினமும் நமக்கு போய்கிட்டு இருக்கு பார்த்திங்களா, அதுதான். இப்போ நம்ம தினமும் காலையில் என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம், மதியமும் சாப்பிட்றோம், ஒரு 2 மணி போல் தூங்கி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம், அடுத்து மாலை நேரத்தில் சுவாமிக்கு பூஜை பண்ணுறோம். அந்த மாதிரி தான் அதுவும் கணக்காகிடுமே தவிர விரதத்துக்கான கணக்கு கிடையாது. விரதம் இருப்பது வந்து நம்மளை ஒரு வேளையாவது பட்டினியாக போடணும். நம்ம பட்டினியாக இருந்து முருகனை மனசில் வச்சு நம்ம வேண்டிக்கிட்டு வழிபாடு செய்கிறது தான் விரதம் இருக்கிற பலன் நமக்கு கிடைக்கும். அதில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து செய்கின்ற இன்னொரு தவிர என்ன அப்படின்னா, விரதம் இருக்கிறவங்க வந்து காலையில் வந்து சுவாமிக்கு தீபத்தை ஏற்றதே கிடையாது. விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற பேருக்கு மாலை நேரத்தில் ஒரு பூஜையை மட்டும் செய்துட்டு விரதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதுவும் சரியானது கிடையாது. அதாவது நம்ம காலையில் 6 மணிக்கு நம்ம விரதத்தை தொடங்கி மாலை 6 மணிக்கு நம்ம நிறைவு செய்வதுதான் விரதத்துக்கான ஆரம்பமும் முடிவும் சரியாக அமையுது அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம இஷ்டத்துக்கு 10 மணிக்கு விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம விரதம் முடிக்கிறது வந்து அது வந்து சரியான முறை கிடையாது. நம்ம விரதம் இருக்கிறோம்னா சரியானதை ஃபாலோ பண்ணணும். விரதம் இருக்கிறவங்க வந்து காலையிலே தலை குளிச்சுட்டு தான் நீங்கள் விரதம் இருக்கவே தொடங்கணும். நிறைய பேர் இல்லை நான் விரதம் இருக்கிறேன், எனக்கு வந்து தலை குளிச்சா சேராது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில பேர் இருக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தானே விரதம் இருக்க போகிறோம். இப்போ நீங்கள் தினமும் தொடர்ந்து 7 நாள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா தினமும் 7 நாள் வந்து ஒரு சில பேருக்கு தலை குளிச்சா செட் ஆகாது. வளர்பிறை சஷ்டிங்கிறது மாதம் 1 நாள் தான் வரும். நீங்கள் வந்து சரியாக நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சஷ்டி என்று காலை ஒரு 6 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிடணும். அதாவது சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம எழுந்திரிச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போது நம்ம விளக்கு ஏற்றி வச்சிடணும். ஒரு குறைஞ்சது ஒரு 6:30க்குள்ளேயாவது நம்ம விளக்கு ஏற்றி வைத்துட்டு விரதத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டா தான் நீங்கள் மாலை 6 மணிக்கு வந்து நீங்கள் பூஜை செய்துட்டு விரதம் வந்து நிறைவு செய்கிறது உங்களுக்கு சரியான முறையாக இருக்கும். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் முருகனுக்கு வந்து விளக்கேற்றி வைத்து மனம் முருகி பிரார்த்தனை செஞ்சு பாருங்கள். இந்த 6 வளர்பிறை சஷ்டிக்குள்ளே எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறும்.
பணத்திற்காக வேண்டுதல் இருந்தாலும் நிறைவேறும். ஒருவேளை கடன் சுமைக்காக நான் விரதம் இருந்து அந்த கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக எனக்கு பணம் தேவை, நான் அதற்காக விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னாலும் அதுவும் நிறைவேறும். இல்லை எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படி இருப்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் நடக்கும். குழந்தைங்கள் நன்றாக படிப்பதற்காக நான் விரதம் இருக்கிறேன்னா கட்டாயமாக அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க, நல்லா படிப்பாங்க. எல்லாமே நமக்கு நடக்கும். நம்ம ஒரு சில இதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு முருகன் கட்டாயமாக நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். ஏன்னா நம்ம அவருக்காக நம்ம உருகும்போது அவர் நம்மளுக்கு கட்டாயமாக செய்வார். ஒரு சில பேருக்கு லக்கிலி பார்த்திங்கன்னா ஒரு வளர்பிறை சஷ்டி விரதம் இருந்து 2வது வளர்பிறை சஷ்டி வரதுக்குள்ளே ஒரு சில பேருக்கு வேண்டுதல் நிறைவேறிடும். ஒரு சில பேருக்கு 6 சஷ்டி முடிந்தாலும் வேண்டுதல் நிறைவேறலை அப்படிங்கிறவங்க சொல்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. சரிங்களா? நிறைய பேர் 100% பார்த்திங்கன்னா ஒரு சாமி கூப்பிட்டுனே நமக்கு அப்படியே நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுமானா கிடையாது. ஒரு சில பேருக்கு தான் அது நடக்குது, ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகுது. தாமதம் எதுக்காவது ஒரு காரணத்திற்காக தான் ஆகுது. முருகர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் நமக்கு எல்லாமே. நம்பணும், கடவுளை நம்ம வழிபாடு செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னா இறைவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பார். கொஞ்சம் தாமதம் ஆகலாம், நமக்கு நம்பிக்கை இருக்கணும். கட்டாயமாக கடவுள் நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பார். அந்த நம்பிக்கையோட அன்போடு நம்ம வழிபாடு செய்யும் போது தான் நம்மளுடைய வேண்டுதல் இன்னமும் சீக்கிரமாக நிறைவேறும், சிறப்பாகவும் நிறைவேறும். அதே போல் ஒரு வேண்டுதல் நடக்கலை அப்படின்னா கூட ஏதோ நம்ம நல்லதுக்காக தான் அது நடக்கலை அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற அந்த பக்குவம் நமக்கு வேண்டும். ஒரு பக்திக்கு தேவையானது பக்குவம், பொறுமை, அன்பு, நம்பிக்கை. இந்த 4மே நமக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த பக்தி ரொம்ப சிறப்புள்ளதாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் பாதியிலே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி வந்துடும். நமக்கு சோதனைகள் வரும், ஏதாவது டென்ஷன் வரும், ஏதாவது பிரச்சனை வரும். அதெல்லாம் உங்களால் கடக்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வேணும், தைரியம் வேணும், அந்த பக்தியில் உண்மை வேண்டும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த சோதனைகளை நம்ம கடந்து செல்ல முடியும். இப்போ 6 வளர்பிறை சஷ்டிங்கிறது 6 மாதம் கணக்கு வரும். இந்த 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் கூட நம்ம விரதம் இருக்கிறனால தான் பிரச்சனை வருதோன்னு நமக்கே நம்மளோட மைண்டு நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். நான் சுவாமி கும்பிட்றதுனால தான் எனக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்டு தானாக சொல்ல ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போதுமே பாசிட்டிவாக இருங்க. கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க. நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க. கடவுள் நம்மக்கிட்ட தான் இருக்கிறாங்க, அவங்க நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையுடன் இருங்க. எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நம்ம வேண்டுதல் வைக்கிறோம், நமக்கு நடக்கலை அப்படின்னா மனசை இது பண்ணிடக்கூடாது, ரொம்ப கவலைக்குள்ளே போயிடக்கூடாது. ஸ்ட்ராங்காக நம்புங்க. இதை விட எனக்கு சிறப்பாக ஏதோ நடக்க போகுது, அதற்காக தான் முருகன் இது நடத்தி வைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக நம்புங்க முருகரை. அவர் உங்களுக்கு இதை விட சிறப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. முழு நம்பிக்கையுடன் இந்த 6 வளர்பிறை சஷ்டிக்கு மட்டும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்து பாருங்கள். முடியும் அப்படி இருப்பவர்களாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. முடியும் அப்படி இருப்பவர்களாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எளிமையாக வழிபாடு செய்யுங்க. இப்போ சிலை வீட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சிலைக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். 6 வளர்பிறை சஷ்டிக்கும் அபிஷேகம் பண்ணுங்கள். பால், நெய், தயிர், விபூதி, சந்தனம் இந்த மாதிரி பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்துக்கோங்க. வேல் வைத்திருந்தாலும் சரி. இல்லை என்கிட்ட 2மே இல்லை, படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா படத்துக்கு 6 வளர்பிறை சஷ்டிக்கும் நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இப்போ பூக்கள் உங்களுக்கு ஒரு தற்சமயம் கிடைக்கல அப்படின்னா கூட விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அன்போடு நம்ம செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடிற்கும் அதிகப்படியான பலன் கிடைக்கும். உணர்ந்து பாருங்கள், கடவுள் நிச்சயமாக நம்ம கூட இருப்பதை நம்மளால் உணர முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.